பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 5ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே என்று சொல்லி. அதற்கு முந்தின உள்ள வசனங்களை வாசிச்சோம்னா அன்பை குறித்து, பொறுமை குறித்து, மனத்தாழ்மை குறித்து அப்படியாக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக மனதும் உள்ளவர்களாக ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லியெல்லாம். ஆமே. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய மைண்டு இல்லையா, நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்குன்னா கிறிஸ்து இயேசு இடத்துல இருந்த அந்த சிந்தையே இல்லையா, அவரிலிருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை. கிறிஸ்து இயேசு எப்படி இருந்தார்? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார். என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமே. ஆண்டவர் அவ்வளோ மன தாழ்மை உள்ளவர்களாக அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சிலுவை மரண பரியந்தம் கிறிஸ்தன் தன்னை தாழ்த்தினார். ஆமே. ஸோ அந்த தாழ்மை நம்மக்கிட்ட, அந்த ஹியூமிலிட்டி, ஹம்பிளாக நம்ம இருக்கிற அந்த சிந்தை நமக்கு வேண்டும். ஆமே. சாந்த குணமுள்ள ராஜாவாக இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் சாந்த குணமுள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த பொறுமை உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நம்மகிட்டையும் இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார். ஆண்டவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறத போல நீங்களும் ஒருவரிடத்துல ஒருவர் அன்பா இருங்கள் என்று சொல்லி. ஆமே. அப்படி அந்த ஒரு அன்புள்ள சிந்தை நம்மகிட்ட இருக்க வேண்டும். கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து அவருடைய அடிச்சூடுகளை நம்ம பின்பற்றும்படிக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்க. அப்போ நம்முடைய சிந்தை மாற வேண்டும். நம்முடைய சிந்தை மாறினாதான் நம்முடைய செயல்கள் மாறும். நம்முடைய சிந்தை மாறாம நம்முடைய செயல்கள் மாறாது. மைண்ட், எமோஷன், வில் அப்படின்னு சொல்லி 3 காரியத்தை சொல்லுவாங்க இல்லையா. நம்ம மைண்டு, நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை, இதில் நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை தான் நம்முடைய செயல் வடிவமாக அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நம்ம தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, அப்படியாக நம்முடைய சிந்தை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருக்கும். ஆமே. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமே. அப்போ அவரே இல்லையா, அவரிடத்துல விசுவாசமாக இருக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிற நாம் அவர் நடந்தபடியே நம்ம நடக்க வேண்டும். ஆமே. அவரிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அவரிடத்துல காணப்படுகிற சுபாவங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் இல்லையா. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி. அப்போ நல்ல கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவருடைய சுபாவங்கள் இல்லையா, அந்த திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும் இல்லையா. மேட்டுமையான சிந்தை அதெல்லாம் நம்மளை விட்டு எடுபட வேண்டும். மற்றவங்களை கனம் பண்ணுகிற ஒரு சிந்தை நமக்கு வேணும். நம்மளிலும் மற்றவர்களை மேலாக கருதுகிற ஒரு சிந்தை வேண்டும். நமக்கு பிரியமானவைகள் அல்ல, மற்றவர்களுக்கு பிரியமானவைகளையே நம்ம நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. ஏன்னா கிறிஸ்துவும் தனக்கே பிரியமாக நடந்து கொள்ளாமல் தன்னை நிந்திக்கிறவுட நிந்தை தன் மேலே வந்தது என்று சொல்லி அப்படியாக மற்றவர்களுக்கு பிரியமாக அவர் நடந்து கொண்டார். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் பொழுது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மற்றவர்களுக்கு பிரியமாக நம்ம நடந்து கொள்வோம். இல்லாவிட்டால் நமக்கே பிரியமாக நம்ம நடந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமே. ஹல்லேலூயா. அப்படியாக பிரியமான ஆண்டவரே, என்னோட சிந்தை மாறணுமாப்பா. உம்முடைய சிந்தை போல கிறிஸ்துவின் சிந்தையா என்னோட சிந்தை மாறணும்ப்பா. ஆண்டவரே, உம்மிடத்துல இருக்கிற சுபாவங்கள், உம்மிடத்துல காணப்படுகிற ஆண்டவரே அப்பா எல்லா ஆண்டவரே கர்த்தாவே குணாதிசயங்கள் என்னிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம அப்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரியமானல, கிறிஸ்து தன்னை மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினால தான் எல்லா நாமத்துக்கும் மேலான அவருடைய நாமத்தை பிதாவாகிய தேவன் அவர் உயர்த்தினார் என்று சொல்லி இதே அதிகாரத்தில் தான் தொடர்ந்து உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஆமே. அவருடைய மனம் மேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பா. அப்போ அந்த மேட்டிமையான சிந்தை நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அந்த ப்ரைட்ஃபுல் தாட் இல்லை, அந்த மன மேட்டிமை, பெருமை பாராட்டுகிறது,
அந்த சுபாவங்கள் எல்லாம் நம்மகிட்ட இல்லாமல் கிறிஸ்துவை போல மன தாழ்மை உள்ளவர்களாக, கிறிஸ்துவை போல அன்புள்ளவர்களாக, கிறிஸ்துவை போல சாந்த குணம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவை போல அப்படியாக தீமையை சகிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல தன்னை பகைக்கிறவர்களையும் நேசிக்கிறவர்களாக அப்படி வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மையில் இருக்கிற அந்த சிந்தை ஆண்டவரே எங்களிடத்துல உண்டாகும்படியாக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் சிந்தனையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வீணராகாத படிக்க ஆண்டவரே உம்மை போல சிந்திக்க, உம்மை போல வாழ ஆண்டவரே உம்முடைய அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.